ஒரே நாடு மாலை மின்னிதழ். இன்றைய தலைப்புச் செய்திகள். போதை ஒழிப்புக்கு 50,000 சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பு. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் சரத்குமார். மைசூரு, சென்னை உள்ளிட்ட 10 வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்கி வைத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரமலான் வாழ்த்து. மத்திய மாநில அரசுகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் என்பதே ஸ்டாலினுக்கு தெரியவில்லை. தலைவர் அண்ணாமலை அவர்கள். காமாட்சிபுரி ஆதீனம் சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் மறைவு. தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இரங்கல். வாக்குறுதியை நிறைவேற்றிய பிரதமர் மோடி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த 4 மாணவர்கள் உயிரிழப்பு. சிஏஏவை இந்திய இஸ்லாமியர்கள் ஏற்க வேண்டும். அகில இந்திய இஸ்லாமிய ஜமாத் தலைவர் பேச்சு. கர்நாடக காங்கிரசிடம் தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்கும் திமுக. தலைவர் அண்ணாமலை கண்டனம். அண்ணே அண்ணே, குடும்ப பொருளாதார இலக்கு $1 டிரில்லியன் அண்ணே என்பது உள்ளிட்ட அந்த கட்டுரை அடங்கியுள்ளது. பாஜகவின் செல்வாக்கு அதிகரிப்பு. கோவையிலிருந்து ஓடியது கம்யூனிஸ்ட். சிஏஏ சட்டம் விண்ணப்பிக்க பிரத்யேக இணையதளம் துவக்கம். இதுவே இன்றைய ஒரே நாடு மின்னதலின் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு மின்னதல் PDF ஃபைலாக உங்கள் அனைவருடைய மொபைலிலும் வாட்ஸ்அப் ஃபைலாக வந்து கொண்டிருக்கிறது. இதை அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து ஒரே நாடினுடைய இந்த மாலை மின்னிதழை பகிர்ந்து நமது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்களான ஒரே நாடினுடைய Facebook, Instagram, Twitter ஆகிய அனைத்து பக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.